இறுக்கி உடுத்துக்கிட்டு போறதை விட கலட்டி கையில எடுத்துக்கிட்டு போக வேண்டியதானே நீ. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுக்கமான ஆடைகள் அணியக்கூடிய ஆண்களையும் இறுக்கமான ஆடைகளை அணியக்கூடிய பெண்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் சபிக்கிறார்கள். அடுத்தவங்க முன்னாடி பொம்பளை முன்னாடி போகும்போது பொடியை கொஞ்சம் அப்படி முறுக்கி காட்டிக்கிறதுக்கு அப்படி ஃபிட்டா உடுத்துக்கிட்டு போவாரி வரி. என்னத்தை காண்றதுக்கு போறீங்க? என்னதை எதை காட்ட போறீங்க? அப்படி இறுக்கி உடுத்துக்கிட்டு போறதை விட கலட்டி கையில எடுத்துக்கிட்டு போக வேண்டியதானே நீ. அதை விட நல்லா இருக்குமா இல்லையா? அப்படி பாடி ஸ்ட்ராங் காட்டுறாரு இவர், பாடி பில்டர் இவர். ஏன் அந்த பில்டை நீ கலட்டி எடுத்துக்கிட்டே காட்டிக்கிட்டு போக வேண்டியதா நல்லா இருக்கும் தானே. இன்னைக்கு இந்த இந்தியாவில் வெளிநாடுகள்ல எல்லாம் அதைத்தானே செஞ்சு யூடியூப்ல டிக்டாக்ல எல்லாம் காட்டி ஃபேஸ்புக்ல எல்லாம் காட்டி முடிய நம்ம பயணம் எங்கேயாவது ஜிம் இருக்காடான்னு பார்ப்பான். தேடி தெரிஞ்சு எப்படியோ மெனக்கட்டு ஒரு 6 மாசம் எக்ஸசைஸ பண்ணி கொஞ்சம் பொடியை ஏத்திடுவான். இப்ப இவருக்கு அவரை பார்க்கும் போதே ஒரு பொறாமத்தனம், டேய் மசில்ஸ் எல்லாம் உருண்டு திரண்டு வந்துருச்சு மச்சான், இப்பதான் நம்ம ஸ்டைல் காட்டணும். இது ஹராம். நீ உன் பொஞ்சாதிக்கு காட்டுப்பா, ஓம் பாடி ஸ்ட்ராங்க நீ யார்கிட்ட காட்டணும்? ரோட்ல போறவளுக்கும் வாரவளுக்குமா காட்டணும்? அதை காட்டுறதுக்கு நீ இது பண்ணணுமா? அப்படி இறுக்கி ஒரு ஆடை அணியணுமா? இது கூடாது, இது ஹராம்ங்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வெளியில சும்மாவே தெரிஞ்சா அது வேற. ஆடையை உடுத்துக்கிட்டு வாரம், அந்த ஆடைக்கு வெளியே நம்முடைய உடல் திரட்சி தெரிகிறது என்றால் அதுக்கு குற்றம் வராது. காட்டுறதுக்காகவே உடுத்துக்கிட்டு தெரிகிறான், அதுக்காக போய் என்ன செய்வானா 40 பிறந்த 40க்கு போட்ட டிஷர்ட் மாதிரி கொண்ட தேடி போட்டுக்கிட்டு தெரியுவான் ரோட்ல. அந்த அளவுக்கு அப்படி அந்த உள்ள பெனியன் எல்லாம் அப்படி சின்னதா டைட்டா போட்டுக்கிட்டு இதெல்லாம் ஹராம். இதெல்லாம் நம்ம பசங்க கவனிக்கிறது இல்லை. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்யறாங்கன்னா இவர்களை சபிக்கிறார்கள். அப்ப அஜ்னபி மஹ்ரமிகள் இருக்கக்கூடிய இந்த உறவு முறைகளை பேணுகிற இடத்தில் இது தவறான எண்ணங்களை தோற்றுவிக்கும், அவர்களை திசை திருப்பும், இது பாவத்தை தூண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் இது தடை செய்யப்படுகின்றது. நாம கவனத்தில் வைக்க வேண்டும்.